ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ சில்லி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி விட்டு அலசி வச்சுருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாத்தூள், சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, முட்டை 1 உடச்சி ஊற்றிருக்கேன். எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். மூடி வச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பொரிக்கிற இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வாழைப்பூ வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நல்லா வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பொரித்து எடுத்தாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து வாழைப்பூ மேல் பகுதியை நேற்றே பொரியல் பண்ணிட்டேன். மீதி இருந்த கொஞ்சம் சின்னதாக எலசாக இருக்கிறது தான் போட்டு பண்ணேன். நீங்கள் இன்னும் அந்த முத்தின பூவையும் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் போடுறேன். தேங்க்யூ.